ஐடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானை நம்ம தரிசிச்சுட்டு வரோம். முருகப்பெருமான் கோவில்களோட பெருமைகளை கேட்டுட்டு வரோம். முருகப்பெருமான் அடியார்களது மகிமைகளையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கி முருகப்பெருமான் நம்ம எந்த ஆலயத்தை தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்தோட பேர் திருமலைக்கேணி அப்படின்னு பேர். திருமலைக்கேணின்னு பேர். திண்டுக்கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த திண்டுக்கல்லேருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் திருமலைக்கேணி அப்படின்னு ஒரு இடம். இந்த இடத்துக்குள்ளே போயாச்சு அப்படின்னா மலை, இயற்கை சூழ்நிலை இதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம் நம்ம மறந்துடுவோம். நம்ம எந்த இடத்துலேருந்து வந்தோம் அதையும் மறந்துடுவோம். அந்த இயற்கை ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு சுகங்களை கொடுக்கறது அப்படின்னா அந்த அளவுக்கு சுகத்தை கொடுக்கறது. அதே சமயத்தில் இங்கே இருக்கிற முருகப்பெருமான் அதிக சுகத்தை நமக்கு கொடுக்கிறார். திருமலைக்கேணின்னு பேர். இந்த இடம் சொன்னபதே திண்டுக்கல்லேருந்து பக்கத்தில் இருக்குன்னு சொன்னேன். சாணார்பட்டி ஒன்றியம், திண்டுக்கல் மாவட்டத்தில் சாணார்பட்டி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் இந்த திருமலைக்கேணி. மலை அப்படின்னா நமக்கு தெரியும், கேணின்னா கிணறுன்னு அர்த்தம். இந்த மலையில் ஒரு கிணறு காணப்படுகிறது. அது வள்ளியின் தீர்த்தமாக கருதப்படுகிறது. வள்ளி தீர்த்தம்னு பேர். இந்த கிணறை வச்சு மலையில் அமைந்துள்ள கிணறு அப்படிங்கிறதுனால மலைக்கேணி, திருமலைக்கேணி அப்படின்னு வந்ததாக சொல்லுவாங்க. இந்த இடத்துல முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா பாலமுருகன். முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வானை கிடையாது. இங்கே வள்ளி தெய்வானை கிடையாது. வள்ளி ஒரு தீர்த்தமாக முருகப்பெருமானுக்கு ஒரு புறமும், தெய்வானை இன்னொரு தீர்த்தமாக முருகப்பெருமானுக்கு இன்னொரு புறமும் இந்த மலையில் அருளை கொண்டிருக்கிறார். இந்த மலையில் பார்த்திங்கன்னா பன்னெடும் காலத்திற்கு முன்னாலே ஒரு பாண்டிய மன்னன், அந்த பாண்டிய மன்னன் வேட்டைக்காக இந்த பகுதியிலே வந்து கொண்டிருக்கிறார். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ராஜா வேட்டைக்கு போகிறார் அப்படின்னா ராஜா கூட படை பரிவாரங்கள், ராஜாவுக்கு தேவையான உணவுகள், ராஜாவுக்கு தேவையான உடைமைகள் இவை அத்தனையையும் கொண்டு வருவார்கள். ஒரு காலத்தில் வேட்டை ராஜா போயிட்டே இருப்பார். இந்த காடுன்னா அந்த காட்டுக்குள்ளே பல பகுதிகளுக்கு பயணம் செய்து கொண்டே இருப்பார். அதுபோல் ராஜா வேட்டைக்கு வந்த பாண்டிய ராஜா இந்த கோவில் இருக்குது பார்த்திங்களா, இந்த கோவில் பக்கத்தில் வருகிறார். அப்போ கோவில் கிடையாது, முருகப்பெருமான் உண்டு, கோவில் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறார் ராஜா, இந்த இடத்துல ஓய்வு எடுக்கிறார். கொஞ்சம் அசதியாக இருக்கின்ற காரணத்தினால அந்த பாண்டிய மன்னன் இந்த பகுதியிலே ஓய்வெடுக்கிறார். அப்போ ராஜாவுக்கு தாகம் எடுக்கிறது. தாகம் எடுத்த உடனே ராஜாவுக்கு நீர் தேவைப்படுகிறது. பணியாட்கள் என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் போகிறாங்க, ஒரு சுனையிலிருந்து நீர் கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கி அந்த சுனருக்கு சஞ்சீவி சுனைன்னு சொல்கிறாங்க. இந்த ஆலயத்தினுடைய பிரதான தீர்த்தம் இந்த சுனை தான். அந்த சுனையில் போயிட்டு அங்கிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து ராஜாவுக்கு கொடுக்குறாங்க. ராஜா தண்ணியை குடிக்கிற. கொஞ்சம் அசதி அவருக்கு களையிறது, ஆனால் ஒரு தூக்கம் வருது. மெல்ல ராஜா என்ன பண்ணுறார், படுக்கிறார். அந்த ராஜா உறங்குகிற போது அவருக்கு கனவில் முருகப்பெருமான் வரான். என்ன காரணம் அப்படின்னா, இந்த பாண்டிய ராஜா முருகப்பெருமானது பக்தர், முருகப்பெருமானை நித்தமும் வணங்கக்கூடியவர். நம்ம பல மன்னர்களை பார்த்துருக்கோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்துருக்கோம், முருகப்பெருமானுடைய அத்தியந்தமான பக்தர். இதுபோல் பாண்டிய தேசத்தை ஆண்ட பல மன்னர்கள் முருகப்பெருமானுடைய பக்தர்கள். இந்த ராஜாவுக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு தான் ஒரு கோவிலை கட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை. எந்த ஒரு காலத்தில் ஒரு பழைய கோவிலை நம்ம கட்டணும்னு ஆசைப்படுகிறோமோ, ஒரு பழமையான கோவிலுக்கு திருப்பணி செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ, அதெல்லாம் பூர்வ ஜென்மத்தில் நாம் பெற்ற வரம் அப்படின்னு சொல்லலாம். அத்தனை சுலபமாக அது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஒரு புதுக்கோவில் கட்டுறதை பற்றி நான் சொல்லலை. ஒரு பழைய கோவில், பாழடைந்த கோவில், இடிபட்ட கோவில், வழிபாட்டில் இல்லாத கோவிலை நம்ம எடுத்து கட்ட முற்படுகிறோம், அந்த ஆலயத்தினுடைய திருப்பணிகளுக்கு நாம் உதவுகிறோம் அப்படின்னா அது கடவுளுடைய அருள். அது இல்லாமல் எதுவுமே கிடையாது. இந்த ராஜாவுக்கு ஆசை, ஒரு முருகன் கோவில் கட்டணும்னு ஆசை. இந்த ராஜா தூங்குறான், சொன்னையில் தண்ணியை குடித்தான், தூங்குறான். முருகப்பெருமான் கனவுல வர. முருகப்பெருமான் சொல்கிறார், நான் இந்த மலையில் தான் இருக்கேன்,
எனக்கு ஒரு கோவிலை நீ கட்டு இந்த இடத்துல, இந்த சுனைக்கு பக்கத்தில், நீ தண்ணி குடிச்சல்லையா, சுனைக்கு பக்கத்தில் உனக்கு தான் எனக்கு கோவில் கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருக்கே, நீ கோவிலை கட்டு அப்படின்னு உத்தரவிடுகிறார். உடனே பாண்டிய மகாராஜா கண் விழிக்கிறான், எழுந்து உட்காருகிறான். ஆஹா, இத்தனை நாட்களாக நாம் ஆசைப்பட்டதை முருகப்பெருமான் இந்த இடத்திலே நிறைவேற்றி இருக்கிறான். ஆக இந்த சுனைக்கு பக்கத்தில் முருகப்பெருமானுக்கு கோவில் கட்டணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற விக்கிரகத்தை தேடி கண்டுபிடிச்சு கோவிலை கட்டுகிறான். இது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால், பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி. இதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலானது சிதிலமாகிவிட்டது. அதாவது ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கிற கோவிலே ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி எத்தகைய வழிபாட்டில் இருந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் வழிபாடு நின்று போயிருக்கும். நம்ம திருநின்றவூர் இருதயாலேஸ்வரர் கோவிலை பார்ப்போம், வழிபாடு ஒரு காலகட்டத்தில் நின்று போச்சு. இதுபோல் பல கோவில்களை நம்ம பார்க்குறோம். இந்த கோவில் எங்கே இருக்குது? மலைக்கு நடுப்புற இருக்குது. மலைக்கு நடுப்புற இருக்கிற கோவிலுக்கு எப்படி எல்லா பக்தர்களும் எல்லா நாளும் வருவாங்க? சொல்ல முடியாது. விசேஷ நாட்கள் தான் வர முடியும். இந்த கோவில் என்னாச்சு, பிற்காலத்தில் சிதிலமாகி போச்சு. எங்கே இருக்குது என்னன்னு தெரியல. அந்த சமயத்தில் ஒரு மகான் காமாட்சி மௌனகுரு சுவாமிகள், இந்த மகானை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முருகனது அருள் பெற்ற அடியார். அவருடைய காலத்தில் முருகப்பெருமான் இந்த மலைக்கு வரவழைச்சு இந்த கோவிலை கட்ட வைக்கிறார். இந்த கோவில் அவருடைய காலத்தில் வழிபாடு ஆரம்பிக்கிறது, வழிபாடு நடக்கிறது. அவருடைய காலத்திற்கு பிறகு இந்த கோவிலானது வழிபாடுகள் நின்று போச்சு. ஒரு கோவில் தான் பாருங்கள், ஒரு கோவிலை நாம் ஏன் பராமரிக்கணும்? ஒரு கிராமத்தினுடைய மத்தியில் ஏன் கோவிலை அந்த காலத்தில் கட்டினாங்க அப்படின்னா, அந்த கோவிலை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நம்ம மிஸ் பண்ணவே முடியாது. ஏதானும் உனக்கு அந்த கோவிலை தாண்டித்தான் போகணும், அந்த கோவிலை கடந்து தான் போகணும். அப்படி கடந்து செல்கிற போது அந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம போவோம், அந்த தெய்வத்தை வணங்குவோம், அந்த தெய்வத்திற்கு நடக்கக்கூடிய திருவிழாக்களில் நம்ம கலந்துப்போம், உற்சவங்களில் கலந்துப்போம். அதனால தான் கோவில்களே கட்டப்பட்டன. ஆனால் பல காரணங்கள், அந்நியர்கள் ஆட்சியில் நமது ஆலயங்கள் இடிக்கப்பட்டன. பக்தர்கள் வராததன் காரணமாக, பக்தர்கள் வரத்து இல்லாததன் காரணமாக பல ஆலயங்களின் வழிபாடுகள் முற்றிலும் நின்றுவிட்டன. தேனுபுரீஸ்வரர் பார்க்குறோமே, சென்னையில் மாடம்பக்கத்தில் தேனுபுரீஸ்வரர் கோவில் மிகச் சமீபத்தில் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் தான் அந்த கோவிலே இப்படி ஒரு கோவில் இருக்குன்னு பலருக்கும் தெரிய ஆரம்பித்தது. இப்படி நிறைய கோவில்கள் இதெல்லாம் சொல்ல முடியும். இந்த கோவிலும் வழிபாடு போச்சு. ஆனால் யாரால் இந்த கோவில் மீண்டும் வந்தது அப்படின்னா திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள். 1979 வாரியார் சுவாமிகள் இந்த ஊருக்கு வர. வாரியார் சுவாமிகளது பாதம் படாத முருகப்பெருமான் ஆலயம் அநேகமாக இருக்க முடியாது தமிழ்நாட்டில். பெரும்பாலான ஆலயங்களுக்கு தன்னுடைய காலத்திலே சென்றிருக்கிறார். அவர் இந்த முருகன் கோவிலுக்கு வரார். இந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறார். ரொம்ப பழமையான முருகப்பெருமான், எத்தனையோ நூற்றாண்டுகளை கடந்தவர். அந்த முருகப்பெருமானது விக்கிரகத்தை பார்த்துட்டு இவருக்கு கோவில் கட்டணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சிகளை தன்னோட காலத்தில் வாரியார் சுவாமிகள் எடுக்கிறார். அப்படி வாரியார் சுவாமிகள் கட்டுற போது இந்த முருகன் மூலவர் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த ஆலயத்தினுடைய பிரதான மூலவர் முருகப்பெருமான். அவரை கொஞ்சம் பின்னமான காரணத்தினால அந்த முருகப்பெருமானை எடுத்துட்டு வேற ஒரு முருகப்பெருமான் விக்கிரகம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க. ஒரு ஆலயத்தில், பழைய ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல காரணங்களினால அந்த மூலவர் விக்கிரகமானது சிதைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. வேண்டாதவர்கள் விக்கிரகத்தை உடைக்கலாம், வேண்டாதவர்கள் அந்த விக்கிரகத்தில் வழிபாட்டில் இல்லாத அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணலாம், எவ்வளவோ காரணங்கள் இருக்குது. அதுபோல் இந்த விக்கிரகம் கொஞ்சம் சிதைந்த காரணத்தினால ஒரு புது விக்கிரகத்தையே மாற்றிவிடலாம், கோவிலையும் நம்ம கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த விக்கிரகத்தை அகற்ற முற்படுகிறார்கள். வாரியார் சுவாமிகள் தான் சொல்கிறார், இதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல வேறு விக்கிரகத்தை வைக்கலாம், நம்ம கோவிலை கட்டலாம் அப்படிங்கிறார். ஆனால் பாருங்கள், இந்த விக்கிரகத்தை எடுப்பதற்கு முயற்சி பண்ணாங்க.
ஆனால் விக்கிரகத்தை அசைக்கக்கூட முடியலை. என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. எத்தனையோ ஆயுதங்கள், எத்தனையோ தொழிலாளர்கள், எத்தனையோ பாராயணம் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் இந்த விக்கிரகத்தை கொஞ்சம் கூட அசைக்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. அதன் பிறகு வாரியார் சுவாமிகள் என்ன சொல்கிறாராம், இந்த விக்கிரகம் இங்கேயே இருக்கட்டும், இதை சுற்றி ஒரு மண்டபத்தை கட்டிட்டு இதுக்கு மேலே நம்ம ஒரு புதுசாக ஒரு கோவில் கட்டிடுவோம். இதுக்கு மேலே புதுசாக ஒரு கோவில் கட்டிடுவோம். அந்த இடத்துல ஒரு முருகப்பெருமான் விக்கிரகத்தை நம்ம வைப்போம். மேலே ஒரு முருகப்பெருமான் விக்கிரகத்தை வைக்கலாம். அந்த முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள் நம்ம தொடர்ந்து பண்ணலாம். கீழே இருக்கிற முருகப்பெருமானை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், ஏன்னா அதை மூடிடலாம், கட்டடம் கட்டி க்ளோஸ் பண்ணிடலாம், ஒரு மண்டபம் கட்டி க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொன்னார். அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேருக்கும் இவர் சொல்லக்கூடிய வழி ஒரு உடன்பாடாகப்பட்டது. ஏன்னா ஒரு பின்னமான விக்கிரகத்துக்கு நம்ம தொடர்ந்து வழிபாடு பண்ணுறோன்னா மனசுக்கும் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். சரி, புதுசாக ஒரு முருகன் விக்கிரகத்தை வடிக்கலாமே, ஒரு புது முருகன் விக்கிரகத்தை நம்ம வழிபாட்டுக்கு கொண்டு வரலாமே, நம்ம மனசுக்கு தோணலாம். வாரியார் சுவாமிகள் சொன்ன உடனே, வாரியார் சுவாமிகள் முருகனுடைய அருள் பெற்றவர். வாரியார் சுவாமிகள் ஒரு விஷயத்தை இந்த இது போன்ற சந்தர்ப்பங்களில் சொல்கிறார்னா அது அவருடைய கருத்து மட்டுமல்ல, முருகப்பெருமானுடைய விருப்பமும் அதுவாகத்தான் இருக்கும். நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். ஒரு முருகப்பெருமானின் குரலாக, முருகப்பெருமானின் கருத்தாக வாரியார் சுவாமிகள் சொன்னதை ஊர் மக்கள் அத்தனை பேரும் அப்படியே எடுத்துக்கொண்டு மேலே ஒரு கோவில் கட்டினாங்க. மேலே கோவில் கட்டுறாங்க. மேலே முருகப்பெருமானுக்கு புது மூலவர் சிலை வருது. அந்த சிலையை வைக்கிறாங்க. அந்த சிலைக்குத்தான் வழிபாடு நடக்கிறது. ஆனால் இந்த கட்டடம் கட்டுகிற போது என்ன ஒரு நல்ல காரியம் பண்ணினாங்கன்னா, கீழே ஒரு முருகன் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே ஒரு முருகன். இந்த கோவில் என்ன சொல்லுவாங்க, 2 அடுக்கு ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே ஒரு முருகன், மேலே ஒரு முருகன், 2 முருகன். அந்த பழைய முருகனை ஆதி முருகன் சொல்லுவாங்க. அதான் பின்னப்பட்டது. மேலே முருகனை பிரதிஷ்டை பண்ணுறாங்க இல்லையா, அந்த பிரதிஷ்டை பண்ணுறப்ப அந்த முருகனது பாதங்களுக்கு கீழே ஒரு இடத்துல ஒரு தொலை ஒன்று வச்சாங்க. ஒரு தொலை. இந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிற போது அந்த அபிஷேக நீரானது அப்படியே அந்த துளைக்குள்ளே இறங்கி கீழே ஆதி முருகன் இருக்குது பார்த்தீங்களா, அவருக்கு அபிஷேகமாகுமா, அவருக்கு அபிஷேகமாகும். அது போன்ற ஒரு அமைப்போட இந்த புதிய ஆலயத்தை அமைத்தார்கள். வாரியார் சுவாமிகள் காலத்தில் பாருங்கள், ஆதி முருகனையும் நம்ம அம்போன்னு விட்டோன்னு இருக்கக்கூடாது. ஒரு விக்கிரகம் பின்னமாக போச்சு அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, இன்றைக்கி எல்லாருமே சொல்லுவாங்க, இப்போ நம்ம வீட்டில் யாரோ ஒரு பையனோ ஒரு வயசானவங்களோ ஏதான ஒரு உடம்பு சரியில்லை, கையில் அவங்களுக்கு ஏதோ காயம், காலில் காயம், நடக்க முடியல, பழுதுபட்டு விட்டதுன்னா அவங்கள தூக்கி போட்டுருவோமா? இல்லை, ஒரு சிகிச்சை பண்ணி வீட்டில் தானே வச்சுருக்கோம். அதே போல் விக்கிரகங்களையும் நம்ம விட்டுவிடக்கூடாது, வழிபாட்டில் வச்சுருக்கணும். அப்படிங்கிறதுக்காக வாரியார் சுவாமிகள் என்ன சொல்கிறார், இந்த புதிய முருகனுக்கு அபிஷேகம் செய்கிற போது அந்த நீரே ஆதி முருகனுக்கும் அபிஷேகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இந்த அமைப்பை செய்தார். இதன் தொடர்ச்சியை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம். நன்றி, வணக்கம்.